ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டிராஃப்ட் ரோடில் அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, ஸோ ரிசல்ட் விட்டுருக்காங்க பிடிஎஃபாக. யார் யார் பேர்லாம் இருக்குது, யார் யார் பேர்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் விட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி பார்க்கலான்றது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, இதுதான் வெப்சைட். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணலன்னா சைன் அப் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நம்பர் அண்ட் தென் கேப்சா இது ரெண்டுத்தையும் கொடுத்து நான் ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுக்குறேன். ஸோ ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்கும்போது நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். சரிங்களா? எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை டைப் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்னால் இந்த பேஜில் வந்துடும். இந்த பேஜில் இப்போது நம்மளோட டேஷ்போர்ட் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது தான் நம்மளோட டீட்டெயில்ஸ், சும்மா பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்களோட அசம்பிளி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி சம்திங் இதெல்லாம் கேட்கும். நம்மளோட தொகுதி, மாவட்டம் இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இது கொடுக்கும்போது ஒரு சில டீட்டெயில் அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். சரியா? ஸோ அது எப்படின்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு தமிழ்நாடு கொடுப்போம். நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்த போயிட்டுருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் விட்டுருக்காங்க. மறுபடியும் இதோட ஃபைனல் ரிசல்ட் வரும் ஜான் ஆர் பிப்ரவரியில் மொத்தமாக விடுவாங்க. ஏன்னா இதில் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. ஏன்னா அவங்களோட டேட்டா வந்து டேட்டா பேஸில் இல்லை. ஐ மீன் அவங்களோட வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட பேர் வந்து 2 இடத்துல இருக்கும். அதனால் டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட மொத்தமாக சேர்த்து ஃபைனலாக ஒன்று விடுவாங்க. அது பிப்ரவரியில். ஸோ ஸ்டேட்டு அண்ட் இயர் ஆஃப் ரிவிஷன் 2020 அதெல்லாம் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்கீராக வந்தீங்கன்னா பாலக்கோட்டில் என்னென்ன பூத் இருக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நம்மளுக்கு இது எல்லாமே வேணாம், பர்டிகுலராக இது மட்டும் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஊர் வேணுமோ அந்த ஊர் பேரை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஊர் பேரை டைப் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் இதில் 2 தொகுதி, ஐ மீன் 2 பூத் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதில் 2 நீங்கள் 3த்துமே டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர் எதில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்படி தெரில அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் ஒரு எஸ்எம்எஸ் மூலியமாக சென்ட் பண்ணி எப்படி நம்மளோட டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி போக தெரியாதவங்க அந்த ஆப்ஷனை வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு இப்போ பாலக்கோடு தொகுதினா அதில் நிறைய ஊருக்கு பூத் ஸ்டேஷன் இருக்கும். அந்த பூத் ஸ்டேஷனும் 2, 3, 4 பூத் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அது இதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக நம்பர் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பழைய பூத் அந்த போஸ்ட் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே மாற்றிட்டாங்க. டோட்டலாக மாறி இருக்குது. ஸோ இதான் புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பர்டிகுலர் பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் ஆகும். இல்லை எனக்கு 3மே வேணும்னா இங்கே கீழே வந்து டேபிளில் 3மே செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்டஸ் ப்ராக்ரஸ்னு வருது. கொஞ்சம் லேட் ஆகும். அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லேப்டாப் வச்சுருக்கவங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க மொபைல்லே எஸ்எம்எஸ் மூலிமா சென்ட் பண்ணலாம். அது ஈஸியாக இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களோட ஸ்கூலோட இமேஜஸ்ஸு, சரிங்களா, இதெல்லாம் காமிக்கும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் மேலே வந்து உங்களோட சீரியல் நம்பர் இருக்கும். ஐ மீன் உங்களுக்கு சீரியல் நம்பர் தெரிஞ்சால் விட்டுருங்க. இல்லைனா நீங்கள் நேம் வைஸாக தான் நீங்கள் வந்து மெதுவாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கணும், லைன் பை லைனாக. கிட்டத்தட்ட இதில் எத்தனை பேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னா 21 பேஜஸ் இருக்குது. ஸோ ஒன்றா நீங்கள் செக் பண்ணிட்டு வரலாம். என்ன அப்புறம் ஃபோட்டோ வரலன்னு கேட்காதீங்க. ஃபோட்டோ அவங்களே ஃபோட்டோஸ் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் வராது. உங்களுக்கு ஃபிசிக்கலாக வரும்போது ஃபோட்டோ வரும். சரிங்களா? உங்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர், பிஎல்ஓ. ஸோ அவர்கிட்ட இருக்கும். ஓகே காய்ஸ், பாய்.